ஐபிஎல் ஆக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஐபிஎல் ஆக்ஷனுக்கு யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஷார்ட் லிஸ்ட் பண்ண லிஸ்ட்டு ஆக்சுவலி வந்துருச்சு. பட் இந்த நேரத்தில் இந்த கிரிக்கெட் உலகத்தில் இந்த கிரைஸ்ட்சர்ச் டெஸ்ட் மேட்சை பற்றியும் இல்லை கேபாவில் நடந்து முடிஞ்ச இந்த டே நைட் டெஸ்ட் மேட்சை பற்றியும் பேசலை அப்படின்னா கிரிக்கெட்டிங் அல்காரிதம் படி அது தப்பு. அதை கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் ஹிஸ்டாரிக் ட்ரா, இப்போ ட்ராவே ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக் ட்ரா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருச்சு. பட் இந்த ட்ராவில் ஹிஸ்டாரிக் ட்ரான்னு இதே வந்துச்சு. இப்போ ட்ரா நிறைய நடக்கிறதுலாம் இல்லை, ஆனால் ட்ரா நடந்துக்கிட்டு இருக்குது. இதே ஹிஸ்டாரிக் ட்ரா அப்படிங்கிறது தெரியும். பட் நான் வேறு ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து பேச போகிறேன். இன்னொரு பக்கம் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சு தோற்றுருக்குறாங்க இங்கிலாந்து. ஏன்னா 5-0 லீடாக இடையில சில பேட்டில்ஸ் நடந்துச்சு. பிரெண்டன் மெக்கலம் தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார், இன்னொரு பக்கம் ஸ்டோக்ஸ் தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார், இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பற்றி பேச போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ நீங்கள் கேட்ட ஆஷஸ் ரிவ்யூ வந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேட்ச் தோற்றதுக்கப்புறமா பேஸ் பாலோட கோச் பிரெண்டன் மெக்கலம் என்ன சொன்னார், பேஸ் பாலோட கேப்டன் ஸ்டோக்ஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். நீங்களும் நிறைய ஆசீஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க, கண்டிப்பாக ரூட் ஃபேன்ஸ் இருப்பீங்க. நம்ம நிறைய பேசவும் போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஒரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாளில் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரோக்கில் போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். எங்கள் ஊர்லேருந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது கிரைஸ்ட்சர்ச்சோ இல்லைனா இந்த கேபாவோ இது கிடையாது. விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் ஆஷஸ் ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தினம் போட்டேன் அப்படின்னா, இப்போ சையத் முஸ்தாக் ட்ரோஃபி நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலையும் பார்க்கணும். யசராஜன் ட்ரோஃபி வரப்போகுது, அந்த வேலையும் பார்க்கணும். இப்படிங்கிறத லாக் ஆகிட்டே எங்கிறதுனால என்னால் டெய்லியும் பண்ண முடியலைங்கிறது தான் ஒரு காரணம். பட் ஆனால் எனக்கு உங்களுக்கு ஆஷஸ் ரிவ்யூ கொடுக்கணுங்கிறது தான் ஆசைங்களா, தவறுறேன். பட் ஆனால் வாரம் உங்களுக்காக நான் வரேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம கிரைஸ்ட்சர்ச் டெஸ்ட் மேட்ச்லேருந்து நம்ம ஆரம்பிப்போமா, அதுக்கப்புறம் நம்ம ஆஷஸ் பற்றி நம்ம பேசுவோம். சூடாக கொஞ்சம் நிறைய பேசுவோம். கிரைஸ்ட்சர்ச் டெஸ்ட் மேட்ச் எதனால் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ட்ரான்னு அழைக்கப்படுது. ட்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் ட்ரா டெஸ்ட் மேட்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, பங்களாதேஷில் நடக்கிற மேட்சஸ் மேக்ஸிமம் ட்ரா நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஸ்ரீலங்காவில் நடக்கிற மேட்சஸ் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் தான் அந்த ட்ரா டெஸ்ட் மேட்சஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான்லேயும் நமக்கு ரிசல்ட்ஸ் மேக்ஸிமம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ்லேயும் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த ட்ரா அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பங்களாதேஷ் போனாங்கன்னா கொத்தாக ரன் அடிப்பாங்க, ஸ்ரீலங்கா போனாங்கன்னா கொத்தாக ரன் அடிப்பாங்க. காலில் நடந்ததுன்னா மழை வந்து அது ஏதாவது நடந்து ட்ரா நோக்கி போகலாம். பட் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே மேட்சஸ் ட்ரா நடக்கும். பட் நீங்கள் நியூசிலாந்து போயிட்டீங்க அப்படின்னா, நியூசிலாண்டில் இப்போ கிரைஸ்ட்சர்ச்சில் வந்து கேமர் ரோச் அவர் வந்து 233 பால், கிரீவ்ஸ் வந்து ஒரு 100 308 பால், ஆக மொத்தத்தில் 410 பால் பிடிச்சி 410 பால் பிடிச்சி மேட்சை ட்ரா பண்ணாங்க. இந்த மாதிரியான சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரைஸ்ட்சர்ச்சில் அப்புறம் பேசின் ரிசர்வ்லாம் நடக்கும். இப்போ ஆக்லாண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சு 2017-18 வாக்கில் இங்கிலாந்து போயிட்டு ஆனாங்க. எவ்வளோ ரனில் ஒரு 55 ரனில் ஆல் அவுட் ஆனாங்க. திரும்ப நியூசிலாந்து பேட் பண்ணுறாங்க. திரும்பி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அதே இங்கிலாந்து வந்து ஒரு 300+ அடிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்க. ஆனால் அந்த இனிஷியலாக ஸ்விங் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்லாண்டை எடுத்துக்கிட்டாலோ, பேசின் ரிசர்வை எடுத்துக்கிட்டாலோ, மவுண்ட் மெகனோவை எடுத்துக்கிட்டாலோ, இப்போ கிரைஸ்ட்சர்ச்சை எடுத்துக்கிட்டாலோ, அந்த 4வது நாள் 5ஆம் நாள் போயிடுச்சுன்னா விக்கெட் வந்து படுத்துரும், ஃப்ளாட் ஆயிரும். பட் இதில் வந்து ஒரு டிம் சவுத்தியோ, ட்ரெண்ட் போல்ட்டோ, நீல் வேக்னர் அந்த 4வது 5ஆம் நாளில் வந்து ஒரு பெரிய லாங் ஸ்பெல் போடுவார், ஒர்க் ஹார்ஸ், ஸ்டுவர்ட் ப்ராடு, என்ன நீல் வேக்னர் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஃப்ளாட் விக்கெட்டில் அவரோட மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துடுவாங்க. நிறைய நியூசிலாந்து ஹோமில் ஜெயிக்கிறதுக்கான ரீசன் அந்த 4வது 5ஆம் நாள் போச்சுட்டா 4th இன்னிங்ஸில் ஜெயிக்கிறது காரணம் நீல் வேக்னர். பட் நீங்கள் இந்த இடத்துல ஒரு டீம் சவுத்தி, ஒரு நீல் வேக்னர், முக்கியமாக நீல் வேக்னரை வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனது ரொம்ப சோகமான கதை. ஏன்னா நீ போதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற இதே கிரைஸ்ட்சர்ச்சில் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக அதாவது 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கிற மாதிரி டெஸ்ட்டில் வரும். கெயில் வில்லியம்சன் கடைசியாக பைஸில் ஓடி போய் டைவ் அடித்து மேட்சை ஜெயிக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். நீல் வேக்னர் தான் இருப்பார். அதுதான் அவரோட லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் நினைக்கிறேன். அழுதுகிட்டே அவர் வந்து நான் போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். பட் நீல் வேக்னர் இன்னும் ஒரு லாங் லாஸ்டிக் விளாண்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் அவர்லாம் இல்லாத ஒரு எஃபெக்ட் இங்கே நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த கிரைஸ்ட்சர்ச் டெஸ்ட் மேட்ச் ட்ரா இருக்குது அப்படின்னா, நியூசிலாந்து சைட்லேருந்து மேட் ஹேண்ட்ரி அவரும் இன்ஜுரி படுத்துட்டார். மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது நேத்தன் ஸ்மித் அவரும் இன்ஜுரி. ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு டஃபே ஃபோக்ஸ் தென் அவங்கள பார்ட் டைமர்ஸ் வச்சு தான் வந்து நியூசிலாந்து அந்த பெரிய டார்கெட் வச்சாச்சு. 531 போயாச்சு. விக்கெட்டும் அப்படியே அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு. இங்கிலாக்கெல்லாம் டப்புன்னு வந்து விக்கெட்டை விட்டுட்டு போகிறாரு. ஷைஹோப்பை எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வேற என்ன ஒன்றா, ஷைஹோப் ஃபஸ்ட் இதில் 100, அப்புறம் டெல்லி டெஸ்ட் மேட்ச் 100. ஆமாம், அங்கே 100 அடிச்சு தான் நேரம் நியூசிலாந்து போனாங்க. T20 சீரிஸ் அதெல்லாம் வேற கதை, அதை விட்டுருங்க.
பட் இங்கே நம்ம வரும்போது ஹோப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 எப்படி அடிக்கிறாருன்னா டப்புன்னு அடிச்சிருக்கிறாரு. அதாவது நீங்கள் ஹைலைட்ஸ் பார்த்தாலே ஷைஹோப், ரூட், பாபரசம், கோலி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடுவாங்கன்னா ஒரு மாதிரி வச்சுலாம் ஆட மாட்டாங்க. டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஷைஹோப் எடுத்தாச்சு, பெரிய ரிலீஃபு. இம்லாக் எடுத்தாச்சு, ரிலீஃபு. மேலே தேகரான சந்திரபால் எடுத்தாச்சு, ரிலீஃபு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடமடமுடன் விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை 531 என்ன பண்ணுவாங்க, ட்ராவை நோக்கி போனால் லாஸ் தான். சரியான இங்கே 2-3 பேர் படுத்துட்டாங்க. இதில் வந்து ஐ திங்க் கேமர் ரோச்சுக்கு வந்து எட்ஜி அம்பையர் வந்து செவி சாய்க்கவில்லை. அங்கே கொஞ்சம் லைட்டாக சலசலப்பு இருந்தது. அப்புறம் கேமர் ரோச்சுக்கு 2 கேட்ச்லாம் விட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அங்கே தான் கிரீவ்ஸும் கேமர் ரோச்சும் சேர்ந்து ஒரு 400 பால் நின்று இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் அதாவது 4வது நாள் நின்று இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாள் முழுக்கன்னு சொல்லலாம், ஒரு நாள் முழுக்க நின்று இருக்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக் டெஸ்ட் மேட்ச் தான். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் அதை நம்ம பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஹோமில் நல்ல உயிருள்ள பிச்சு, கேட்டுக்கோங்க, உயிருள்ள பிச்சு. இந்த மாதிரி பிச்சு கிடையாது, உயிருள்ள பிச்சில் 27க்கு ஆல் அவுட் ஆனாங்க. 143க்கு ஆல் அவுட் ஆவாங்க. சேஸ் பண்ணும்போது ஒரு 200 தான் இருக்கும். சேஸ் பண்ணும் போது அவுட் ஆகிருக்காங்க. 141 ஆல் அவுட் ஆகிருக்காங்க. இது ஹோமில். பட் அது செம்மையான ஸ்விங்கு புண்ணு ஆகிற ஒரு பிச்சு. பட் இங்கே ஒரு மாதிரி நல்ல ஃப்ளாட் விக்கெட்டு. இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு விக்கெட் கிடச்சிது. டெல்லியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு 390 அடித்து 390 அப்படிங்கிறத தாண்டி அவங்க 118 ஓவர் கிட்டத்தட்ட, அதாவது 100 ஓவருக்கு மேலே அவங்க நின்று இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கிரைஸ்ட் சர்ச்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 163 ஓவர் நின்று இருக்கிறாங்க. பாருங்கள், அவங்கக்கிட்ட அந்த டெஸ்ட் கிரிக்கெட் இல்லாமலாம் இல்லை, அவங்கக்கிட்ட அந்த டெஸ்ட் கிரிக்கெட் இருக்குது. பட் அது வெளியில் வராத காரணம் நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம். அதாவது இப்போ கேமர் ரோச் ஏன் இந்தியா கூட ஆடலை அப்படின்னு தெரியாது. வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயும் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இல்லைன்னு தெரியாது. ஒரு சேர்ந்தா போல் ஆடி இருக்க மாட்டாங்க. இப்போ ஜெய்லன் சீல்ஸு, கேமர் ரோச்சு, அல்சர் ஜோசப் இவங்கெல்லாம் சேர்ந்தா போல் ஆடியே உங்களுக்கு பார்த்தே ரொம்ப நாள் ஆகிருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாதம் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சொல்லிடலாம். அஸ்வின் ஜடேஜா ஒரு பேர், அது மாதிரி சிராஜ் பும்ரா ஒரு பேர், அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த பேர், அந்த ட்ரியோ அது சேர்ந்து ஆடின மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ சேர்ந்து ஆடினாங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத இன்னும் அவங்க காமிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ரோஷன் சேஸ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னார், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் இந்த தடவை நாங்கள் வந்து பாயிண்ட்டை தொட்டுட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னார். இந்த டீம் ஒன்றா விளையாண்டாங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்த சைக்கிள் போனாலும் அடுத்த சைக்கிள் போயிடுவாங்க. முதல்ல அதை சொல்லலாங்க, தண்ணி ஊற்றி வளர்க்கணும்ங்களா, அதுக்கப்புறம் தான் அது வந்து பூ பூக்கும், காய் காய்க்கும், மரமாகும், அது காய் காய்க்கும், பூ பூக்கும், அது இன்னும் 2 மரத்தை உருவாக்கும். பட் இவங்க தான் மரமாகவே ஆக விட மாட்டுறாங்களே, விதையே போட மாட்டாங்க. விதையை போட்டாலும் மண் நோண்டி திரும்பி கையில் எடுத்துடுறாங்களே, அங்கே அதுதானே பிரச்சனையே. கேமர் ரோச் வெஸ்ட் இண்டீஸில் லெஜெண்ட், ஆக்சுவலி ஃபாஸ்ட் பாலிங்கில் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்னு சொல்லலாம். பட் அவர் ரெகுலராக ஆட வச்சு நான் பார்த்து எனக்கே ரொம்ப வருஷம் நான் யோசிப்பேன். ஒரு 2-3 சீரியஸ் இருக்கும், ஆனால் ஒரு சீரியஸ் தான் ஆடுவார் வெஸ்ட் இண்டீஸ்க்காக. லெஜெண்ட் அவர் வந்து நான் த்ரூ அவுட்டாக வந்து ஒரு 3 டெஸ்ட் சீரிஸ் ஆடுறாங்க ஒரு வருஷத்தில் அப்படின்னா ஒரு சீரீஸில் தான் கேமர் ரோச் ஆடுறதை பார்ப்பேன், இல்லை 2 தான் பார்ப்பேன். மீதி சில டைம் ஆடாமலே கூட அவர் இருப்பார், அது ஏனே தெரியாது. பட் ஒரு கேமர் ரோச் எந்த டீமோட டெய்லண்டர்ஸ் இப்படி ஆடுறாங்க. ஸ்டார்க் அங்கே கேபால் ஆடின அடி இங்கிலாந்து, அது பேசுவோம் நம்ம, அதுக்குள்ளே போக வேணாம். பட் கேமர் ரோச் 233 பால்ஸ் சான்ஸே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, கல்கட்டா டெஸ்ட் மேட்ச் 224 டார்கெட்டு. இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் யாருக்கிட்டேயும் அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஐயோ அந்த பால் தலை நேராக வச்சுக்கோ, அப்படியே குனிஞ்சி பாலை வந்து டிஃபென்ஸ் வையி கரெக்டாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது வந்து இந்தியன் டீமில் எத்தனை பேர்கிட்ட அது இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கவுஹாத்தி டெஸ்ட் மேட்ச் ட்ரா செய்யணும், அவ்வளோ பெருசு கொடுத்துட்டாங்க டார்கெட்டு. ஒரு பக்கம் இந்தியா தோற்குறாங்க பாருங்கள். கல்கட்டா டெஸ்ட் மேட்ச்சில் 124 தான் டார்கெட்டு, 30 ரனில் இந்தியா தோற்குறாங்க. கவுஹாத்தில் ட்ரா பண்ணணும், இந்தியன்ஸ்களாக ட்ரா பண்ண முடியல. பட் கேமர் வச்சுக்கிட்டது 233 பால் வேறு மாதிரி. இன்னொரு பக்கம் கிரீவ்ஸ் வந்து இந்தியன் டெஸ்ட் மேட்ச் விடுங்க, நான் வந்து உயிருள்ள அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் இருந்துச்சுல, வெஸ்ட் இண்டீஸில் நடந்த அந்த சீரீஸில் உயிருள்ள பிச்சில் அவர்கிட்ட ஒரு 50 பார்த்தேன். அந்த சீரீஸில் வந்து நான் ஹோப் மேலே வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை, அதேபோல் கிரீவ்ஸ் மேலே எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு கண் இருந்தது. நான் கூட நினச்சேன் இவருக்கு அந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா, கொடுத்தா தானே அது வரும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். கொடுத்துருக்குறாங்க, காமிச்சிட்டாரு. அப்புறம் கெயில் மேஸ் மாதிரி ஆயிடக்கூடாது. அங்கே 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இடம் கொடுக்க மாட்டாங்க, இடம் கொடுத்தாலும் அந்த பேட்டர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா 395 ரன்னு சட்டோகிராமில் சேஸ் பண்ணுறாங்க. 395 ரன்னு சட்டோகிராமில் 2021 சேஸ் பண்ணுறாங்க. கெயில் மேஸ் வந்து அப்போது ஒரு டபுள் 100 ஒன்று அடிப்பார், இதே மாதிரி ஒரு டபுள் 100. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரால் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியல.
எனக்கு இது குசல் பெரராவும் ஞாபகத்துக்கு வரும். ஹிஸ்டாரிக் 153 ரன் அடிச்சுட்டு சேஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருவார் ஸ்ரீலங்காவுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து 153 அடிச்சேன்டா, நான் வந்து லாரா கணக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவரால் அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்த முடியல. இங்கே கிரீவ்ஸ் அப்படி ஆயிடக்கூடாது. கிரீவ்ஸ் இன்னும் லாங் காலத்துக்கு இன்னும் ஆடணும், லாங் டேர்மாக ஆடணும். நான் அவர்கிட்ட இருந்து இப்போது அவர்கிட்ட இன்னும் நிறைய மேட்ச் சேவிங் நாக்ஸ், நிறையாவுக்கு சீரியஸ் எப்படி சொல்கிறது, ஜெயிச்சு கொடுக்குற மேட்சஸ் நான் அவர்கிட்ட பார்க்கணும். டெஸ்ட் கிரிக்கெட் அவர் நிறையா ஆடணும்னு நான் பார்க்குறேன். அவர் சொன்னார் ஹோல்டர்கிட்ட நான் நிறைய பேசினேன், எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்லாம் அவர் சொன்னார். எதிர்பார்க்குறேன். மேலே ஹோப், மேலே தியாகராஜன் சந்திரபால் கொஞ்சம் மாதிரி டீசெண்டாக ஆடி இருக்காரு. தியாகராஜன் சந்திரபால், கேம்பல், அப்புறம் இம்லாக்கு, அப்புறம் எத்தன்ஸ். ஸோ இந்த கூட்டத்தில் யாராவது 2 பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே வந்து பிரச்சனை வராது. ஸோ ஹோப் கீழே வந்து இப்போது கிரீவ்ஸ் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. எத்தன்ஸ் அண்ட் இம்லாக்லாம் சேர்ந்து நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி கண்டிப்பாக அது வந்து எனக்கு என்னென்னா இப்போ அடுத்தது உடனே வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அடுத்த 10ஆம் தேதி உடனே யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 டீமும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 340 ஓவர் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபீல்டில் 163 ஓவர் நியூசிலாந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் கேப்பு பாருங்கள், ஒரு 2-3 நாள் தான் கேப்பு. உடனே அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. டாஸ் பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், வெஸ்ட் இண்டீஸ்க்கு நியூசிலாண்டில் ஒரு டெஸ்ட்டு சீரீஸை வின் பண்ணுறதுக்கோ ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். இதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் அன்றைக்கி நியூசிலாந்துக்கு வந்து அவங்களோட பவுலர்ஸ் மேட் ஹென்ரி, நேத்தன் ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து இன்ஜுரி இல்லைனா கொஞ்சம் அன்றைக்கி ஏதாவது ரிசல்ட் மாறி இருந்திருக்கலாம். பட் திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நேத்தன் ஸ்மித் இல்லை, சார்னர் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து மேட் ஹென்ரி கிடையாது. மேட் ஹென்ரி இல்லை, ஆனால் மேட் ஹென்ரி தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. இப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தபோது மேட் ஹென்ரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இப்போது நியூசிலாண்டுக்கிட்ட இப்போ அடுத்தது இப்போ என்ன பேசின் ரிசர்வ் வெல்லிங்டனில் ஆட போகிறாங்க. கொஞ்சம் காற்று இருக்கும், பிச்சு வந்து அதை மேட்ச் எப்படியாவது 4வது நாள் 5வது நாள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மவுண்ட் மேங்கனாய் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியன் டீம், விராட் கோலியோட இந்தியன் டீம் போயிட்டு வெஸ்ட் இண்டீஸில் ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ண முடியல, ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடியல, பெஸ்ட்டு டீமு. பட் இப்போ இவங்க போய் ட்ரா பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பட் கிரீவ்ஸ் அண்ட் கேமரோச் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த இடத்துல தான் வந்து ஞாபகம் இருக்குங்க, நான் கிரைஸ்ட் சர்ச்னாலே எனக்கு ஞாபகம் வருது. கேன் வில்லியம்சன் அந்த டைவ் ஒன்று ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் 2023 அந்த டெஸ்ட் மேட்ச்சு, அதில் ஜெயிச்சா ஸ்ரீலங்காவுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஏதோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்து அதுக்கு எடுத்துகிட்ருப்பாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் 2018 இஷோதி, டிம் சவுத்தி, காலிடின் கிராண்ட் ஹோமாவது ஒரு ஆல்ரவுண்டர் 97 பால். பட் மேலே டாம்லத்தம் 207 பால் அடிச்சிருப்பாரு. சவுத்தி 103 பாலும், இஷோதி வந்து 168 பாலும் நின்று இந்த மேட்சை இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆண்டர்சன், ஸ்டுவர்ட் பிராட், லீச் ஆன ஒரு டெஸ்ட் சீரியஸ், அது ரூட்டோட கேப்டன்சி அது. அப்போது இங்கிலாண்டோட பவுலர்ஸை வறுத்து எடுத்திருப்பாங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸை ஃபீல்டரை நிற்க வச்சு மாதிரி கஷ்டப்படுத்திருப்பாங்க. ப்ளஸ் இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணதுனால அந்த சீரீஸையும் வின் பண்ணியிருப்பாங்க நியூசிலாந்து. ஸோ அதெல்லாம் ஒரு கதை, அப்படி போகும் ஒரு கதை. ஓகேங்களா, சரிங்க. இந்த கிரைஸ்ட் சர்ச் டெஸ்ட் மேட்சை பற்றி என்னோடய வியூ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ட்ரா பற்றி பேசியிருப்பேன், இது நல்ல ட்ரா, இதனால் எதுக்கு ஹிஸ்டாரிக் ட்ரா அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பேன். வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்போது நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் பாருங்கள், அன்றைக்கி வந்து அவங்களோட செகண்ட் லோவஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ஒரு 27க்கு ஆல் அவுட் ஆனாங்க. பட் இன்றைக்கி பாருங்கள் இப்படி இன்றைக்கி ட்ரா பண்ணியிருக்காங்களே. பங்களாதேஷ் கிட்ட வந்து அந்த 395 சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க கெயில் மேஸ். அந்த பிளேயர்ஸும் அந்த டீமும் அதுக்கப்புறம் ஒரு கேபா விக்ட்ரி இதெல்லாமே இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு டஃப் கொடுத்து ஒரு டார்கெட் செட் பண்ணதும் இதெல்லாமே அவங்களோட மைல்ஸ்டோன். பட் இந்த டீம் இதை கன்டினியூ பண்ணணும். ஓகேங்களா, அந்த டீம் முதல்ல அதை கன்டினியூ பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப ஆடிக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த விக்ட்ரிகளை வச்சுருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும் விருப்பமும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஒரு டஃப் கொடுக்குறாங்கன்னா நியூசிலாந்து அந்த பக்கம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த மேட்சும் அதுக்கு அடுத்த மேட்சும் ஃபைட் பண்ணுவாங்க. இது பொதுவாகவே இது நடக்கும். ஆக்சுவலி பங்களாதேஷ்லாம் வந்து வின் பண்ணாங்க நியூசிலாண்டில். ஆனால் ஒன்று நடந்துச்சு, இது நடக்கும் எப்படின்னா அவங்கக்கிட்ட அப்போ சவுத்தி, ட்ரெண்ட் போல்ட் இருந்தாங்க, அதில் அது நடந்துச்சு. பட் இப்போ அவங்களாம் இல்லை, அதனால் அவங்களால நடத்தி காட்ட முடியுமா தெரியலை ஒன்று. அப்புறம் கேல் வில்லியம்சன் இருக்கார். கேல் வில்லியம்சன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 அடிக்காத ஒரு டெஸ்ட் சீரியஸாக இது இருக்குதுங்கிறதுனால அது ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் ரச்சின் ரவீந்திரனுக்கு பேட்டில் நல்லா பட்டிருக்கு, லத்தம் அடிச்சிருக்கிறாரு. 1-0 நியூசிலாந்து இந்த சீரியஸை ஜெயிப்பாங்க. பட் இன்னொரு மேட்சை ட்ரா பண்ணுறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்க, கிரைஸ்ட் சர்ச்சை விட்டு நான் லைட்டாக இப்போ பிரிஸ்பேன் போகிறேன். பிரிஸ்பேன்லேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பிரிஸ்பேனில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திரும்ப என் ஊர் நிற்கிறேன்னா இல்லை, நான் சொல்கிறது கிரைஸ்ட் சர்ச் டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேனுக்கு போகலான்னு. இப்போது ஆஷஸ் 5-0 அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல டெஸ்ட் சீரிஸ், அதாவது இந்த ஆஷஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஐயோ கிரிக்கா இந்த வயதாக என்ன சொல்லிச்சுடா,
இங்கே பாருங்கள், பேட் கமின்ஸ் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கட நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து வின் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்கத்தை விளை வச்சு ஏதாவது ஆஷஸில் பேர் எழுத அப்படிலாம் யோசித்தோம். ஆனால் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு ஸ்மித்து இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே எனக்கே கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ அடுத்தது பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சு, அது திரும்பி இந்த கண்டத்தில் எனக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. சொல்லுவா எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான்னு சத்தியமாக பழைய ரிசல்ட் எனக்கு தெரியும் ஸ்டீவ் ஸ்மித் கேங்குரூஸ். பட் இருந்தாலும் என்ன நினச்சேன், ஆமாம் பேட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் பேட்டிங் ஒரு மாதிரி தான் இருக்குது. தலைமை பேட் கமின்ஸ் இல்லை, அப்புறம் மாரண்டே மெக்ராவும் இல்லை, எங்கேயாவது அங்கங்கும் போது இங்கே பாருங்கள், திருப்பாச்சி அருவா பாட்டு கேட்டிருக்கீங்களா, அதில் வர லிரிக்லாம் கவனிச்சிட்டிங்களா, அதான் நாங்கள் ஓகேங்களா, வரி புலி தோற்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹோமில் வச்சு செய்கிறாங்க. பாருங்கள், எந்த ஒரு டீம் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆடுறாங்கன்னா, இந்தியா நீங்கள் சொல்லுவீங்க, பட் இதுக்கப்புறம் இந்தியா போயிட்டு ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி. மேபி மேட்சை வின் பண்ணலாம், சீரீஸ் போகவே முடியாது. சீரீஸ் கம்மின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆஸ்திரேலியானாலே ஒரு அது இல்லை, ஆஸ்திரேலியா அது எப்படியோ விளாட்றாங்கிறத தாண்டி ஆஸ்திரேலியா தான். சரி, சுற்றுறேன். என்ன விஷயம்னா, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்கன்னா எழுதி வச்சிடலாம், இங்கே பாருங்கள் நம்ம தோக்க போகிறோம்னு. ஆனால் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்கன்னா ஷுவராக நம்ம தோப்போம். ஆனால் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக தோப்போன்னு. இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாங்க. இந்தியாவுக்கு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்னால உதறும், இப்போ வரைக்கும் நடுங்கும், வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடியாது. ஆனால் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா மாதிரி வேறு யாரும் ஆட முடியாது. ஆஸ்திரேலியாவுக்கு அந்தளவுக்கு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவும் தெரியும். இடையில தோல்விகள் அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆனால் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்னால் அது ஆஸ்திரேலியா தான். ரோஹினினா தலை தான் அப்படிங்கிற மாதிரி பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்னால் அது ஆஸ்திரேலியா தான். இந்தியா போக மாட்டாங்க. பட் இங்கிலாந்து இருக்காங்களே, ஆஷஸ் ஒரு பெரிய சீரீஸ், இதில் வந்து காசு நிறையா வரும், 2 டீமுக்கு நிறைய நல்லது இருக்குங்கிறது ஒரு பக்கம்னா, பட் இங்கிலாந்து ஆல்ரெடி நம்ம ஆஸ்திரேலியா தோற்றுக்கிட்டு இருக்கோம். பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்னால் அது வந்து ஆஸ்திரேலியா தான். நானும் விளையாட மாட்டேன் அப்படின்னு அவங்கள சொல்லவும் முடியாது, விளையாட்டே தான் ஆகணும். ஸோ ஆஷஸில் தோல்வி கண்டிப்பாக. இப்போ பிங்க் பால் டெஸ்ட் மேட்சோட தோல்வி அதில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பிங்க் பால் டெஸ்ட் மேட்சோட தோல்வி ஒன்று கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோக்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து ரப்பிஷ்னு சொல்லாதீங்க, மோசமாக விளையாண்டா வேணால் சொல்லுங்கள், ரொம்ப கேவலமாக விளையாண்டோம், படுகேவலமாக விளையாண்டான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி பேசினார். பட் இப்போது மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் ஸ்டோக்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பிரெண்டன் மெக்கலம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். பட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஒன்று ஸ்டீவ் ஸ்மித் வர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் மேத்யூ ஹேடனை காப்பாற்றிய ஜோ ரூட் ஒரு பக்கம், அலெக்ஸ் கேரியோட அப் டு ஸ்டெம்புக்கு நிற்கிற விக்கெட் கீப்பிங், அப்புறம் மிச்சல் நேசர் அவரோட ஒரு ஃபைஃபர், ஸ்டார்க்கை தாண்டி அவரும் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, ரூட்டோட 100 நிறைய பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆஷஸ் பார்க்குறது வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கோர் கார்டில் ஸ்டார்க் 2 விக்கெட் எடுத்திருப்பார், இல்லை 1 விக்கெட் எடுத்திருப்பார். இங்கிலாந்துக்கு 1 விக்கெட் போயிருக்கும். அப்படி ஒரு ஸ்டார்ட் கிடச்சிச்சு. ஜாக்ரோலையும் ரூட் அடிக்கிறாங்க, விக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, பிங்க் பால் நல்லா பேட்டுக்கு வருது, ஜாலியாக ஜம்மு நெட்ஸில் ஆடுற மாதிரி ஆடிட்டுருக்காங்க. நினச்சேன் போச்சு, இந்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகும், வாய்ப்பு இருக்குது, இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்கன்னா ஓகே, பட் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகும் தான் நினச்சேன். ஏன்னா ஜாக்ரோலி ரூட் ஆடிட்டு இருக்கிறாங்க. பட் இன்கேஸ் எங்கேயாவது ஒரு வேளை விக்கெட் விழுது, ஒரு மாதிரி ரூட் விழுறாருன்னா அது கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ரூட் 100 அடிக்கிறாரு, டே 1ல் வந்து ஆல் அவுட் ஆகாமல் பேட் பண்ணிட்டாங்க, 3 ரன் மேலே போயாச்சு, இதுக்கு மேலே இங்கிலாந்துக்கு என்ன வேணும், இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை, ட்ரா ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆர்ச்சரும் கொஞ்சம் அடிக்கிறாரு. பட் இதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கலோட விக்கெட் விடுது, போலன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த விக்கெட்டுகள் எடுக்கிறாங்க. இதுக்கடையில் ரூட்டு தன்னோட அற்புதமான ஒரு 100, ஆஸ்திரேலியாவில் 15 வருஷம் கழிச்சு, இல்லை ஆஸ்திரேலியா முதல் முறையாக 100 அடிக்கிறாரா, எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியரில் ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா 100. இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியா 100 அடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்கிறது வந்து ஒன்ஸ் அகெயின் ரூட் காமிச்சிட்டாரு. சச்சினோட ரெக்கார்டு பக்கத்தில் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த சச்சினே ஆஸ்திரேலியா நிறைய 100 வச்சிருக்காரு. பட் ரூட்டுக்கு 2-3 தடவை 4 தடவை வந்துட்டார் ஆஸ்திரேலியாவில், ஆனால் 100 அடிக்கல. டெஸ்ட்டில் 100 அடிச்சிட்டாருங்கிறது ஒரு பக்கம். அவர் 100 அடித்த உடனே அவரோட செலிப்ரேஷன் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து மேத்யூ ஹேடன் சொல்லியிருந்தார், இங்கே பாருங்கள் ரூட் இந்த தடவை ஆஸ்திரேலியாவில் வந்து 100 அடிக்கலை அப்படின்னா நான் வந்து நிர்வாணமாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை சொல்லியிருந்தார்ல, அதான் இதான் நியூஸ், இதான் ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். ரூட் 100 அடித்த உடனே மேத்யூ ஹேடனோட பொண்ணு வந்து, எப்பா எங்களோட கண்ணை காப்பாற்றிட்டீங்கப்பா, எங்கள் அப்பா நிர்வாணமாக வரதெல்லாம் எங்களை தாங்கிக்க முடியாதுப்பான்னு அவங்க ஒரு பக்கம். அப்புறம் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது மேத்யூ ஹேடனை வச்சு வீடியோ போட்டாங்க. மேத்யூ ஹேடன் சந்தோஷமாக வந்து ரேஸ் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதுதான் ஃபீலிங் தான் இருந்தது. மேத்யூ ஹேடன் நிர்வாணம் ஒன்று எப்படியா பார்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் வருது. பட் ரூட்டு 100 அடித்து நம்ம கண்களையும் காப்பாற்றினார், மேத்யூ ஹேடனோட கற்பையும் காப்பாற்றினார். பட் இதில் வந்து
இங்கிலாண்டை காப்பாற்றினாருன்னா 100 அடித்தார். பட் அவர்லேருந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துச்சு, அதுவும் அவங்கள பின்னாடி தள்ளி விட்டுடுச்சு. ஸ்டார்க்குள்ளே வந்தாலே காட்டுக்குள்ளே யானை பூந்தாலே காலி தான்ல. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிராவிஸ் ஹெட் அடிக்கலை, கேட்ச் விட்டாங்க, பட் டிராவிஸ் ஹெட் அடிக்கலை. இன்னொரு பக்கம் வெதர்லாண்ட் இருக்கல, வெதர்லாண்டு வந்து தேர்ட் மேன்லேயே அடிக்கிறாரு. எனக்கு ஏதோ பேரை பார்க்காம நான் வெறும் பேட்டிங்கை மட்டும் பார்த்தா டிராவிஸ் ஹெட் 2.0 மாதிரி எனக்கு இருந்தது. வெதர்லாண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, ஆசி கண்டி நிறைய பேர் இருப்பீங்க, உப்பு தின்னா தண்ணி குடிக்காங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரி அடித்தார் பார்த்தீங்களா, செம்மையாக அடித்தார் பார்த்தீங்களா வெதர்லாண்டு. வருவாருங்க, பெருசாக வருவாருங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் தேர்ட் மேனில் நல்லா டீப் க்ரீஸ் போயிட்டு இப்படி வைக்கிறாரு, இப்படி வைக்கிறாரு, இப்படி வைக்கிறாரு. தேர்ட் மேனில் அது பாட்டுக்கு போகுது. நீ எத்தனை ஃபீல்டர் ஆனாலும் வை, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தான். அலெக்ஸ் கேரிக்கு ஒரு கேட்ச்னு விட்டாங்க, மிடில் ஆர்டர் கொலாப்ஸு. பட் அலெக்ஸ் கேரிக்கு வந்து ஒரு 50 நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பின்னாடி வந்து அலெக்ஸ் கேரிக்கிட்ட ஒரு எப்பயும் ஒரு 50 ரன் வரும், அது வேல்யூபிளாக இருக்கும். அந்த 50 ரன் வந்துச்சு. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 50 ரன் வரலனாலுமே இங்கிலாண்டுக்கு ஓரளவு இருந்துருப்பாங்க. பட் அந்த 50 ரன்னு அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தர்ம அடி. ஸ்காட்டி பாலனும் ஸ்டார்க் 2 பேர் ஒரு பார்ட்னர்ஷிப். ஸ்டார்க் வந்து 171 பால் நின்னார், ஸ்காட்டி பாலன் 70 பால் நின்னார். அதாவது 71 ரன்னா என்னமோ சம்திங் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் அண்ட் கோவோட பாடி லாங்குவேஜ், இங்கிலாந்து பிளேயர்ஸோட பாடி லாங்குவேஜ் மொத்தமாகவே டவுன் ஆகிடுச்சு. அங்கேவே அவங்க பாடி ஆகிட்டாங்க, படுத்துட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, இது நடக்கலை. ஒரு டெய்லண்டர்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு 141 பால் ஃபேஸ் பண்ணுற ஒருத்தர், இன்னொருத்தர் 72 பால் ஃபேஸ் பண்ணுறாரு. 200 பால் நம்ம இவங்களுக்கு ஃபீல்டு நிற்கிறோம் அப்படின்னாலே கடுப்பாயிருவாங்கல்ல. கடுப்பாயிட்டாங்க. லீடு எடுத்தாச்சு, 511 ரன் வந்தாச்சு. இது போதும்ல, இது போதும்ல. பாருங்கள், T20 கூட நான் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பட் டெஸ்ட்னு வந்துட்டா ஸ்டார்க் தான். பிங்க் பால் ரெட் பால் நீங்கள் என்ன பால் கொடுத்தாலும் டெஸ்ட்னு சொல்லிட்டா ஸ்டார்க் வந்து, நான் திரும்ப சொல்கிறேன், காட்டுக்குள்ளே போந்த யானை மாதிரி விட்டு மதம் பிடிச்சுன்னா முடிச்சு விட்ருவாரு. அன்றைய நாள் முடியும் போது ஆல்மோஸ்ட்டு இங்கிலாண்டுக்கு தெரிஞ்சிருச்சு தோக்க போகிறோங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் இவர் கணக்கு ஆரம்பிக்கிறது முன்னாடி இன்னொரு பக்கம் மிச்சல் நேசர். ஆக்சுவலி இந்த டெஸ்ட் மேட்ச்சில் மிச்சல் நேசர் ஆடுறாரு அப்படிங்கும்போது சரி சப்போர்ட்டிவாக, பட் சப்போர்ட்டிவாலாம் இல்லை. மிச்சல் நேசர் ஒரு பக்கம் அலெக்ஸ் கேரியை கூப்பிட்டு அப் டு நிற்க வச்சார், ஸ்டெம்பு பக்கத்தில் நிப்பாட்டி வச்சார். ஒரு பக்கம் ஸ்டோக்ஸும் வில் ஜாக்சன் டெஸ்ட் மேட்ச்சில் ஆட் பண்ணாங்க, ஏங்கிற கேள்வி இருந்தது. ஸ்டோக்ஸும் வில் ஜாக்ஸும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் என்னென்னமோ பண்ணார். இன்னொன்று ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இல்லை, நாங்கள் பின்னாடி வரேன், என்னென்னமோ பண்ணுறாரு கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அவர் மாதிரி ஃப்ரீக்குங்க, சைக்கோங்க, என்ன மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு. சரி, மிச்சல் நேசர் உள்ளே கொண்டு வராரு. ஒன்று செம்ம கேட்ச் வில் ஜாக்ஸ் ஒன்று எடுத்தார். ஸ்டீவ் ஸ்மித் அந்த கேட்சை பிடிச்சி தெரியுது, அந்த கேட்ச் எடுத்துட்டா, இந்த பார்ட்னர்ஷிப் குடைச்சிட்டா நம்ம ஜெயிச்சிடலான்னு தெரியுது. வில் ஜாக்ஸோட சூப்பரான கேட்ச், ஒரு டைவு, ஐ திங்க் அப்படியே படுத்துட்டார். படுத்துட்டு திரும்பி அந்த பாலை எடுத்துட்டு விழுந்ததும் தெரியல, எழுந்ததும் தெரியல, எடுத்துட்டு அவர் பாட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த இன்னிங்ஸில் ஒரு 2-3 கேட்ச் ஒன்று எடுத்தார். அப்புறம் ஸ்டோக்ஸோட கேட்ச் ஒன்று நல்லா கேட்ச் எடுத்திருப்பார், நல்லா இருந்துச்சு. மிச்சல் நேசர் ஒரு 5 ஜெயிக்க வச்ச ஒரு 5 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியா பக்கம் யாரும் 100 இல்லை, அவர் தான் கொடுத்துருக்கணும். பட் செம்மையான ஒரு பவுலிங், செம்மையான கேப்டன்சி, செம்மையான ஒரு விக்கெட் கீப்பிங். அப் டு நிற்கிற ஒரு விக்கெட் கீப்பர்ஸ்லாம் அலெக்ஸ் கேரியோட ஒரு மாதிரி மாஸ்டர் கிளாஸ் எடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது இடையில வந்து ஸ்டீவ் ஸ்மித் வர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தெரிஞ்சிச்சு. டார்கெட் என்ன 65. இதை வந்து ஹெட்டே அடிச்சிருக்கலாம், ஹெட்டு காலி. ஸ்டீவ் ஸ்மித் உள்ளே வராரு. ஆர்ச்சர் வர்சஸ் ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னாலே 2019 ஆஷஸ் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் வரும். ஏன்னா ஆர்ச்சரோட வருகையை ஸ்டீவ் ஸ்மித்தோட தலையில் ஹெல்மெட்டில் அடித்து அவரை படுக்க வச்சதுக்கப்புறம் திரும்ப லபுஷனுக்கு ஒரு பவுன்சர் போட்டு லபுஷனே அடித்ததுக்கப்புறம் தான் ஆர்ச்சரா கொம்பண்டா அப்படின்னு தெரிய வச்சார். இப்போது டார்கெட் கம்மி தான், ஆனாலும் நான் ஸ்மித்தை டார்கெட் பண்ணுவேன். ஸ்மித்துக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஷார்ட் பால் பிளான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, ஷார்ட் பால் அப்படின்னா விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி கூட ஒரு ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சு அவருக்கு ஷார்ட் பால் போட்டே இருந்தாங்க. அது பிளானில் வந்து ஜெயிக்க வேறு செஞ்சாங்க, அது வேறு விஷயம். பட் இங்கே திரும்பவும் நான் ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் எடுப்பேன். ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டோக்ஸோட பிளான். கேபா டெஸ்ட் மேட்ச் முடிகிற போகிற தருணத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு பவுன்சர் 149 km/h செம்ம ஸ்பைசியான ஒரு பவுன்ஸர். உடனே ஸ்டீவ் ஸ்மித்து ஒன்றுமே நடக்காதப்போ கொஞ்சம் பால் ஃபாஸ்ட்டாக போடு சாம்ப் அப்படின்னு அவர் சொன்னார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 149 km/h போட்டும் ஸ்பீடு இல்லைன்னு சொல்கிறாருன்னா ஸ்டீவ் ஸ்மித்து நக்கல் தானே, நையாண்டி தானே, ஆஸ்திரேலியா குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். திரும்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் 149 km/h அதே போல் ஒரு பவுன்ஸ் ஒன்று போகிறாரு, சுற்றுறாரு. அது வந்து விக்கெட் கீப்பரை தாண்டி 1 bounce 4 ஒன்று போகுது. அது 149 km/h.
திரும்ப அடுத்தது 150 km/h வந்து ஒரு ஷார்ட் பால் ஒரு பவுன்ஸ் ஒன்று போகிறாரு, தூக்கி பலர்னு ஒன்று விட்டார், ஃபைன் லெக்கில் 6. ஸ்டீவ் ஸ்மித்து யார், நீ கொம்பனாக இருந்துக்கோ, நான் உனக்கு மேலே பெரிய கொம்பன் அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித் ஜோஃப்ரா ஆர்ச்சை அடிக்க 2 பேருக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்தது, பேசிக்கிட்டே இருந்தாங்க. இது தாண்டா ஆஷஸ், இப்படி தாண்டா இருக்கும் ஆஷஸ் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு தடவை காமிச்சாங்க. பட் இதில் நான் ஒன்று ஆட் பண்ணணும், இதை ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இது மாதிரி எதாவது நடந்திருந்ததுன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆக்கி வேறு இந்த மாதிரி பிளேயர் ஏதாவது அவுட் ஆக்கியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இங்கிலாந்து மேபி ரிசல்ட் மாற்றிருக்கலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் அந்த சண்டை அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு. பட் அந்த சண்டை மாதிரி பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாகவும் போய்கிட்டு இருந்தது ஒரு பக்கம். ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க, 2-0 ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இங்கிலாந்துக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது, தலைவன் பேட் கமின்ஸ் இல்லை, ஹேஷ்லூட் இல்லை, பேட்டிங் ஒரு மாதிரி கொஞ்சம் தர்மசக்கர நிலைமையில் இருக்குது. இங்கிலாந்து ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சை ஒரு வேளை ஜெயிச்சு அப்படியே கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கி இந்த ஆஷஸை வந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னுங்கும் போது ஸ்டீவ் ஸ்மித் இங்கே வாயின்னு சொல்லி பலார்னு இந்த பக்கம் அந்த பக்கம் அற விட்ட மாதிரி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க. இங்கிலாந்து இந்த சீரீஸை இங்கிலாந்து இந்த ஆஷஸை 5-0 தோப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரோட மனசில் ஓடிட்டுருக்கு. ஏதாவது மழை கிழ வந்து ஏதாவது ட்ரா ஆனால் தான் உண்டே தவிர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கமின்ஸ் ஹேஷ்லூட்லாம் வந்துருவாங்களா, கமின்ஸ் வந்துருவாரான்னு நினைக்கிறேன், டீமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. தலைவன் வந்தானா அது இன்னும் கொஞ்சம் மஜாவாக இருக்கும். மிச்சில் நேசர் ஒரு பக்கம் விக்கெட் எடுக்கிறாரு, டாகட் ஒரு பக்கம் அப்படியே உட்கார வச்சுட்டு கமின்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்டார்க்கு நேசர் இன்னொரு பக்கம் ஹேஷ்லூட் பிரமாதமாக இருக்கும். அப்புறம் இந்த மேட்ச்சில் ஒரே ஸ்பின்னுக்கு விக்கெட் விழுந்து, வில் ஜாக்ஸ் மட்டும் விக்கெட் விழுந்து நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். மற்றபடி ஸ்பின்னுக்கு வேலையே கிடையாது, நேரத்தெல்லாம் இன்றைக்கி சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்காரு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது பேஸ்பாலோட கோச் பிரண்டன் மெக்கலம் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அது மாதிரி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் 2 நாளில் முடிச்சா, ஸோ பிரேக்கு அது போக பிரேக்கு எல்லாம் இருந்தனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொன்னார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டோக்ஸ் சொன்னார், பலவீனமானவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா இடம் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ பலவீனமானவங்களுக்கு ஆஸ்திரேலியா இடம் இல்லைன்னா அப்போ என் டீமுக்கு வந்து, அதாவது ஆஸ்திரேலியா வந்துருக்கிற என் டீமில் இடம் இல்லைன்னு சொன்னாரா, இல்லை ஆஸ்திரேலியா இடம் இல்லை, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பலவீனமாக இருந்தீங்க அப்படின்னா தோற்றுருவீங்கிறத சொன்னாரா எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னமோ பலவீனங்கிற வார்த்தையும் ஆஸ்திரேலியாவும் பயன்படுத்தும் போது டீமில் யாருக்கோ சொல்கிற மெசேஜ் தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிளேயர்ஸ்லாம் ஒரு மாதிரி மென்டலி தெரியுதில்ல, நான் தோற்றுருவோங்கிற மாதிரி மைண்ட் செட்டு தான் வந்திருப்பாங்களோ நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் வந்து எனக்கு என்னமோ அது சொல்லியிருக்கிறாரும் எனக்கு தோணுது. பிளேயர் தெரியுது. ஸோ பிளேயர்ஸ் எந்தளவுக்கு ரொம்ப டவுனாக இருக்காங்க, ஃபிசிக்கலி மென்டலி எவ்வளோ முக்கியமாக மென்டலி ரொம்ப டவுனாக இருக்கிறாங்கிறது தெரியுது. ஆஸ்திரேலியன்ஸுக்கு அதுதான் தேவை. ஆஸ்திரேலியன்ஸ் 5-0 நொறுக்கிடுவாங்க அப்படிங்கிறது வந்து இது கிளியராக காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னால ரப்பிஷ்னு எங்களை சொல்லாதீங்க, பிளேயர்ஸ் விளாட்றத மோசமாக விளாட்ருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது இதே மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பேசுகிறது, இது பேசுகிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப டவுனாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இன்னும் அடுத்தது ஆடியில் தான் அடுத்த டெஸ்ட் மேட்ச், இன்னும் ஒரு பெரிய கேப் இருக்குது. எல்லா டெஸ்ட் மேட்ச்லேயும் ஒரு கேப் விட்டுருக்காங்க. கேப்பை யூஸ் பண்ணி இங்கிலாந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது. ஆஷஸ் ஆரம்பிக்கும் போது ஒன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சப்புனா இருக்குது. அது காரணம் என்னென்னா இங்கிலாண்டோட கிரிக்கெட். இங்கிலாந்து தோக்குறாங்க, பட் பாருங்கள் 200 அடிக்கிறாரு, 300 ரன் அடிக்கிறாங்க, ஆனாலும் தோக்குறாங்க அப்படின்னா ஆப்பனண்ட்டே இல்லாமல் ஆஸ்திரேலியா ஆடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கேபா டெஸ்ட் மேட்ச் பற்றி என்னோட கண்ணோட்டத்தை அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் ஆர்ச்சர் ஸ்மித் ரைவல்ரி, அது இன்னொரு பக்கம் ரூட் அடிச்ச 100, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து லபுஷன் பிடிச்ச ஒரு கேட்ச் சூப்பராக இருந்துச்சு, கடைசியாக ஒன்று எடுத்திருப்பார், ஆர்ச்சர் கேட்ச் எடுத்திருப்பார், நல்லா இருந்துச்சு. அப்புறம் மிச்சில் நேசர் அவரோட ஃபைஃபர், ஸ்மித் பிடிச்ச கேட்ச்சு, அவரோட ஃபீல்டிங், அலெக்ஸ் கேரோட விக்கெட் கீப்பிங், பக்காவாக டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து. சரிங்க, 2 டெஸ்ட் மேட்சை பற்றி பேசியாச்சு. டெஸ்ட் மேட்ச் பற்றி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஐபிஎல் ஆப்ஷன் யாரோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்கன்னு பற்றி பேசலாமா, இது பேசலாமான்னு பார்க்கும்போது நான் இதுதான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கு இது மாதிரி பேசணும்னு ஆசையாகவே இருந்து பேசியிருக்கிறேன். ஓகேங்களா, நாளைக்கு காலையில் வெல்லிங்டனில் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொரு 7 நாள் கேப் கழித்து கேப்பில் ஆடிலையில் ஆஷஸ் ஆரம்பிக்குது, 3ஆவது டெஸ்ட் மேட்ச்சு கேப் விட்ருக்காங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன்ஸ் கன்னிஸ் நிறைய பேர் இருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க? 5-0 ஆஷஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியா கன்னி மட்டும் இல்லை, யாரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க ஆஷஸ் 5-0 இல்லை 3-0 இல்லை இங்கிலாந்து ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்களா, இங்கிலாந்து என்ன பண்ணால் ஜெயிக்கலாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காம அடுத்த வீடியோக்களில் திரும்பவும் நல்ல ஒரு டெஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.